சவுத் ஆப்பிரிக்காவை 489 ரன்னுக்கு கண்ட்ரோல் பண்ணீங்க. இன்னும் ஒரு 12 ரன் சேர்த்து எடுக்க விட்டு ரூ. 500 மொய் வச்ச மாதிரி 50 ரன் எடுக்க விட்டுருக்கலாம்ல. இப்படி வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பார்த்து கிண்டல் பண்ற மாதிரி தான் இன்னைக்கு அவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுங்க. நேத்து நாள் முடிவுல சவுத் ஆப்பிரிக்கா 247 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. 6 விக்கெட் வந்து போயிருச்சு. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் மேல ஒரு பெரிய நம்பிக்கையா வந்திருந்தோம். பரவாயில்லப்பா, நல்லா ஓரளவுக்கு டீசெண்டா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இனி 4 விக்கெட் தானே, நம்ம நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது 4 விக்கெட் இன்னைக்கு வேகமா எடுத்துடணும். 300 ரன்னுக்குள்ள சவுத் ஆப்பிரிக்கா ஆல் அவுட் பண்ணிடணும் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. இன்னைக்கு சேனுரன் முத்துசாமியும் வெறியனேவும் வெறித்தனமான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இவங்க 2 பேரும் நாங்க அவ்வளோ ஈஸியா விக்கெட்டை விட்டே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே கிட்டத்தட்ட 100 ரன் வரைக்கும் வந்து போயிடுச்சு. என்னப்பா இவங்க இப்படியே விளையாண்டுட்டே இருக்காங்க, இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புலம்பிட்டு இருந்தோம். அப்பதாங்க ஜடேஜாவோட பால்ல எப்படியோ பண்ட் வந்து வெறியனேவை ஸ்டெம்பிட் பண்ணிட்டாரு. சரிப்பா, வெறியனேவோட விக்கெட் எடுத்தோம்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தா, இன்னொரு பக்கம் மேக்ரோ ஜான்சன் வந்து நானும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சேனுரன் முத்துசாமி என்னை அவ்வளோ ஈஸியாக அசைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு செஞ்சுரி அடிச்சு பட்டை கிளப்பிட்டாரு. இன்னும் அவர் என்னெல்லாம் பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எப்படியோ செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் சேனுரன் முத்துசாமி சிராஜோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஹேமரும் பும்ராவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. மேக்ரோ ஜான்சன் மட்டும் நின்று என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பேன்னு சொல்லி 90 ரன்னுக்கு மேல எடுத்து செஞ்சுரியை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. எப்படியும் மனுஷன் செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா குல்தீப் யாதவ் வந்து சரி அவரோட செஞ்சுரி கனவை வந்து கலைச்சிட்டாருங்க. இதனால இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா 489 ரன்னுக்கு தாங்க வந்து ஆல் அவுட் ஆனாங்க. உண்மையிலே இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது நமக்கு பக்கு பக்குன்னு இருக்குங்க. நம்ம இந்தியா எப்படிதான் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்களோ. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து பேட்டிங் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நாள் முடிவுல நம்ம 9 ரன் வந்து எடுத்திருக்கோம். எப்படியோ நல்ல வேலை ஸ்டார்டிங்ல வந்து விக்கெட் போல. எப்படியாவது நம்ம இந்தியா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது தாக்கு பிடிச்சி விளையாடணுங்க. ஆனா உண்மையில இப்போ உள்ள நிலைமையில நம்ம இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிக்கிறது பெரிய குதிரை கொம்பா தாங்க வந்திருக்கோம். நம்ம டிரா பண்ணவாது அதுக்கு தகுந்தாப்புல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மேட்ச்ல வந்து நம்ம எப்படியாவது தாக்கு பிடிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல எந்த அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட வந்து மண்ணை கவணும்னு தெரியும். அதனால அதுக்கு தகுந்தாப்புல வந்து இந்த மேட்ச்ல நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும். நம்ம இந்தியா அதிரடியா ஏதாவது விளையாண்டு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நல்ல ஒரு ஸ்கோர்லாம் வந்து எடுத்தாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்சை நம்ம இந்தியா வின் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. நமக்கு ஏதாவது இந்தியா சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.